செவ்வாய் தோஷம் எல்லாருக்கும் செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துவதில்லை. 2, 4, 7, 8, 12 இருக்கும் செவ்வாயானது 7 இருந்தால் மட்டுமே பாதிப்பை தரும். ஒரு ஜாதகம் நான் பார்க்குறேன், அவருக்கு வந்து 3ல் செவ்வாய் இருக்கு. 3ல் செவ்வாய் இருந்தால் ஜோதிடர்கள் சொல்வது செவ்வாய் தோஷம் கிடையாது. ஆனால் நான் அவருக்கு செவ்வாய் தோஷம் உண்டுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறேன். ஒரு 27 நட்சத்திரங்கள் இருக்கு. 27 நட்சத்திரத்துக்குள்ளதான் ஒரு மனிதன் பிறப்பெடுக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு குழந்தை பிறப்பெடுத்தால் அந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளேயாகவே பிறப்பெடுக்க வேண்டும். அந்த 27 நட்சத்திரத்திற்கும் தோஷம் உண்டு. திருமண தடைக்கு மட்டும் அல்ல செவ்வாய், இன்னொன்று வந்து வேலையிலும் வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா செவ்வாய் என்றாலே ஃபோர்ஸ் அதிகம். செவ்வாயோ ராகுக்கேதோ இருக்குதுன்னா அவர்களுக்கு சொந்தத்தில் திருமணம் இல்லை, இரத்த உறவுகளில் திருமணம் இல்லை. செவ்வாய் என்றால் ரத்தம். அப்போ செவ்வாய் தோஷம் இருக்கிற ஒருத்தருக்கு செவ்வாய் இல்லாத ஆளை கட்டலாம், அவர்கள் இரத்த சொந்தமாக இருக்கக்கூடாது. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். பொதுவாகவே திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 2 மனங்களோ அல்லது 2 நபர்களோ இணைகின்ற ஒரு விஷயம் கிடையாதுங்க. 2 குடும்பங்கள் இணைகின்ற ஒரு மிகப்பெரிய வைபோகம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஆனால் அந்த திருமணத்திற்கு மிக முக்கிய தடைகளுள் பிரதானமாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தாக்க செவ்வாய் தோஷம் தான். ஏங்க செவ்வாய் தோஷம் இருக்கிறது அவ்வளோ பெரிய குத்தமா? இந்த பொண்ணு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குப்பா, பையன் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குப்பா, ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டுறாங்களே, இவ்வளவு பயம் தேவைதானா? செவ்வாய் தோஷம் இருந்தால் அதுக்கு நாம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்காக வழிமுறைகள் என்ன? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி திரு பாலாஜி குருஜி அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேம். ஓம் 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருவோம் பங்கே நிறைத்த பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. வணக்கம் சார். பொதுவாகவே திருமணத்திற்கு வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரையும் வந்து மிரட்டுற அல்லது எல்லாரையும் பயமுறுத்துற ஒரு விஷயம் என்னன்னா செவ்வாய் தோஷம். இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குப்பா, தாலி நிற்காது, இந்த பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வரும்னு அடிக்கிட்டே போறாங்க சார். இவ்வளவு மிரட்டல்கள், இவ்வளவு பயங்கள் நிச்சயமா தேவைதானா? செவ்வாய் தோஷம் வந்து அவ்வளோ பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இது மேம்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2000க்கு முன்னால் வந்து இவ்வளோ வந்துட்டு யாரும் அந்த செவ்வாய் தோஷத்தை பார்த்து பயந்ததில்லை. இன்றைக்கி 2000க்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள் வந்து ரொம்ப பெருகிட்டாங்க. எப்படி பெருகினாங்க அப்படின்னும் போது மக்களுடைய இந்த அறியாமை அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான். மக்கள் முதல்ல வந்து ஜாதகத்தை ஒரு குடும்பத்துலேயும் ஒரு சிலர் வந்துட்டு ஓரளவுக்காவது ஒவ்வொரு வீட்லேயும் பஞ்சாங்கம் முதல்ல வாங்கணும் மேம். பஞ்சாங்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலலாம் விவசாயத்துக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பஞ்சாங்கம் பார்ப்பவர் இருப்பார். போயிட்டு ஒரு உழவு ஓட்டுறதுலேருந்து ஒரு எருவு போடுறதுலேருந்து ஒரு நாற்று நடுவதற்கு எல்லாத்துக்குமே பஞ்சாங்கம் பார்த்துட்டு வந்து தான் அந்த நடவு அப்படின்றது செய்வாங்க. இது வந்து விவசாயத்துக்கு மட்டுமே பார்க்கப்பட்டது பஞ்சாங்கம். இன்றைய காலகட்டத்தில் அந்த பஞ்சாங்கம் அனைத்து விஷயத்துக்குமே இப்போ பஞ்சாங்கம் என்பது வந்து முதன்மையாக கருதப்படுகிறது. அந்த பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை முழுதாக படித்தாலே ஒருவர் வந்து முழு ஜோதிடர் ஆகிட முடியும். பஞ்சாங்கத்தில் இல்லாத விஷயங்கள் வெளியில் இல்லை. ஸோ இந்த பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தில் இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு எடுக்கும்போது திருமணத்தில் 2 தோஷங்கள் முதன்மையாக கருதப்படுகிறது. ஆக்சுவலாக 9 தோஷங்கள் இருக்குது. அதில் வந்து முதன்மையாக கருதப்படுவது வந்து 2 தோஷம். அதாவது செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம். இந்த ராகு கேது தோஷத்தை தான் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. அதாவது ராகு கேது தோஷம் சொல்லுவாங்க, நாக தோஷம் சொல்லுவாங்க, சர்ப தோஷம் சொல்லுவாங்க, கால சர்ப தோஷம் சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலுமே இது வந்து அந்த ராகு கேது சம்பந்தப்பட்ட விஷயம்தான். 2வது விஷயமா பார்க்க போகிறது இந்த செவ்வாய். அதிலும் குறிப்பாக பெண்கள் ஜாதத்தில் செவ்வாய் அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க. கடுமையாக அந்த செவ்வாய் தோஷம் வந்துட்டு திருமணத்தை பிரித்து வைத்துடும் அப்படின்னே சொல்லுவாங்க. அல்லது கணவன் மனைவி யாராவது ஒருவர் தான் இருப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி பயமுறுத்திடுறாங்க. அதாவது 4 ஜோதிடர்கள் வந்து இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஜோதிடர் சரியில்லைங்க, பையனுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டா போதும், அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எப்பவுமே மக்கள் வந்து அந்த நெகட்டிவ் அப்படின்ற மேலே ஒரு பயத்தின் மீது வந்துட்டு ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க. அந்த பயம் வந்துருச்சு அப்படின்னும் போது அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ செவ்வாய் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஒரு ஜாதகம், இப்போ ஒருத்தருடைய ஜாதகம் எடுத்து பார்க்குறீங்க, அது ஆண் ஜாதமாட்டும் பெண் ஜாதமாட்டும். இது எப்பவுமே வந்து லக்னம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அந்த லக்னம் அப்படின்னு தான் அந்த குழந்தை பிறந்த நேரத்திற்கு சூரிய உதயத்திலிருந்து எவ்வளோ நேரத்தில் அவங்க பிறந்தாங்க. காலையில் வந்து 7 மணிக்கு பிறந்தாங்கன்னா அந்த சூரிய உதயம், அதாவது சூரியன் இருக்க இடத்துல லக்னம் இருக்கும். ஒரு 8:30 9 மணிக்குள்ளே பிறந்தாங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கும். இப்படி பார்ப்போம். அப்போ லக்னம் அப்படின்ற இடத்துல இருந்து செவ்வாய் பகவான் 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. 4 2 4
அடுத்து 7, 8, 12 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், 8ஆம் இடம் வந்துட்டு மாங்கல்ய ஸ்தானம் பெண்களுக்கு, ஆண்களுக்கு அது வந்து 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம் பேர். இந்த இடத்தில் செவ்வாய் பகவான் போய் அமரும் பொழுது அந்த இடத்தில் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்தா குடும்பத்தை கெடுத்து விடுவார் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே போல் 4இல் அமர்ந்தால் 4இல் வந்துட்டு சுகஸ்தானத்தை கெடுத்துருவார் அப்படின்னு பார்க்குறாங்க. 7இல் அமர்ந்தால் அந்த கலத்திரம் என்று சொல்லப்படுகிற திருமண வாழ்க்கையில் முறிவை ஏற்படுத்துவார் என்றும், 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானத்தில் உட்காரும்போது பெண்ணுக்கு வந்து தாலி தங்குவதில்லை, அல்லது ஆணுக்கு ஆயுள் பங்கம், ஆணுக்கு வந்து அது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னும் போது இதை பார்த்து இவர்கள் வந்து பயப்படுறாங்க செவ்வாய் அப்படின்ற வகையில். இதற்கு விதிவிலக்கு அப்படின்னு ஒன்று உண்டு. ரெண்டாவது விஷயம், செவ்வாய் தோஷம் எல்லாருக்கும் செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துவதில்லை. 2, 4, 7, 8, 12 இருக்கும் செவ்வாயானது அந்த செவ்வாய் திசை நடக்கும் பொழுது என்ன செய்யணும்னா, ஒரு சில அதாவது 7இல் இருந்தால் மட்டுமே பாதிப்பை தரும், 8இல் அதாவது லக்னத்தில் இருந்தாலும் பாதிப்பை தரும். இப்போ ஒரு ஜாதகம் நான் பார்க்குறேன், அவருக்கு வந்து 3ல் செவ்வாய் இருக்குது. 3ல் செவ்வாய் இருந்தால் ஜோதிடர்கள் சொல்வது செவ்வாய் தோஷம் கிடையாது, ஆனால் நான் அவருக்கு செவ்வாய் தோஷம் உண்டுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறேன். என்னென்னா, ஒரு 27 நட்சத்திரங்கள் இருக்குது. 27 நட்சத்திரத்துக்குள்ளே தான் ஒரு மனிதன் பிறப்பெடுக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு குழந்தை பிறப்பெடுத்தால் அந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளேயாகவே பிறப்பெடுக்க வேண்டும். அந்த 27 நட்சத்திரத்திற்கும் தோஷம் உண்டு. 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு தோஷம் உண்டு. புத்திர தோஷம், செவ்வாய் தோஷம், ராகுகே தோஷம்னு அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டு. அந்த நட்சத்திரத்தில் ஒருவர் பிறப்பெடுக்கும் போது அவர்களுக்கு அந்த தோஷம் என்பது வேலை செய்யும். இப்போ ஒரு ஜாதகத்தில் நான் சொல்கிறேன், 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்குது. எல்லா ஜோசியரும் சொல்லிட்டாங்க அவருக்கு செவ்வாய் இல்லை, சுத்த ஜாதகம்னு. ஆனால் திருமணம் தடங்கள்னு வந்து நிற்கிறார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க. என்னங்க நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க, நீங்கள் ஜோசியரா? நான் பார்த்து இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து இந்த பையனுக்கு ஜாதகம் பார்த்துட்ருக்கோம், இது வரைக்கும் யாருமே செவ்வான்னு சொல்ல, நீங்கள் எப்படி செவ்வான்னு சொல்கிறீங்க? அப்போ நான் இங்கே ப்ரூஃப் கொடுக்குறேன். நான் வந்து இந்த இடத்துல எவிடன்ஸ். செவ்வாய் தோஷம்னா ஃபஸ்ட்டு செவ்வாயோட காரகத்தை உங்களை எடுங்க. இதெல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இவருக்கு செவ்வாய் இருக்குன்னு ஏற்றுக்கோங்க. செவ்வாய் என்றால் சகோதரம். ரெண்டாவது, செவ்வாய் என்றால் பூமி, நிலம். செவ்வாய் என்றால் ரத்தம், சிவப்பு ரத்தம். செவ்வாய் என்றால் எலும்பு. இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இவருக்கு 3ல் தான் செவ்வாய் இருக்குது. அனைத்து ஜோதிடர்களும் வந்து செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் நான் இருக்குன்னு சொல்கிறேன். எப்படின்னா, ஒரு சில நட்சத்திரங்களில் பிறக்கும் பொழுது அந்த நட்சத்திரங்களுக்கு உள்ள செவ்வாய் தோஷம் இவர்களுக்கு வேலை செய்யும். அப்படி என்றால் செவ்வாய் என்றால் சகோதரம், இவருக்கு அண்ணன் இருக்காது அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம் சார், அண்ணன் இல்லை. ஒன்று இவர் முதலாக இருக்கணும், ரெண்டாவதாக இருந்தால் மேலே பெண்கள் தான் இருக்கணும். ஆமாம் சார், இவர் வந்து முதல் தான், அண்ணன் கிடையாது. ரெண்டாவது, இவருக்கு அடிப்பட்ட தழும்பு இருக்க வேண்டும், அடிப்பட்டு ரத்தம் வெளியே போகணும். ஒன்று. ரெண்டாவது, செவ்வாய் என்றால் எலும்பு, போன் ஃப்ராக்சர். ஆமாம் சார், வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். ஓகே, இவருக்கு மட்டும் இல்லை, இவருக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது அவர் தந்தைக்கும் அது வேலை செய்யும். ரெண்டாவது, இவருக்கு பங்காளிகள் உதவி இல்லைன்னு சொல்கிறோம். பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி, பங்காளி யாருடைய உதவியும் கிடையாதுன்றார். அதுதான் செவ்வாய். அடுத்து, செவ்வாய் என்றால் பூமிக்காரகன். ஆமாம் சார், பூமி அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறேன் நான், நிலத்தில் தகராறு உண்டு. உங்கள் அப்பா சொத்து, தாத்தா சொத்து, பூர்வீக சொத்து இருக்காது, இருந்தால் நிலத்தில் தகராறு இருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம் சார், நிலத்தில் வந்து கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டே தான் இருக்கு, இன்னும் ஒரு முடிவே வரல. எப்போ இதுக்கு முடிவு வரும்? அதுக்கு முடிவே வராது, தீர்வே இல்லை. அதுக்கு என்ன செய்யலான்றது நம்ம பார்க்கலாம். அடுத்து அப்படின்னும் போது இந்த செவ்வாய் அப்படின்றது வந்து இவருக்கு அந்த திருமண தடையை ஏற்படுத்தும். ஒன்று, திருமண தடைக்கு மட்டும் அல்ல செவ்வாய், இன்னொன்று வந்து வேலையிலும் வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா செவ்வாய் என்றாலே ஃபோர்ஸ் அதிகம். அப்போ இவர்கள் ஒரு ஆளு கீழே போய் வேலை செய்ய மாட்டாங்க. இவங்க வந்துட்டு நான் வந்து ஒரு மேனேஜராக இருக்கணும், நான் வந்து ஒரு டீம் லீடராக இருக்கணும், எனக்கு கீழே 10 பேர் வேலை செய்யணும், நான் போய் யாருக்கிலையும் வேலை செய்ய மாட்டேன். செவ்வாய் என்றால் மூர்க்க குணம் என்று பெயர். செவ்வாய் தோஷம் கொண்டவர்கள் ஜெயிக்க பிறந்தவங்கன்னு பேர் முதல்ல. அப்போது செவ்வாய் தோஷம் என்பதை எப்படி பார்க்க வேண்டும்? 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் இல்லை. நான் என்னிடம் வரும் அனைத்து கிளைண்ட்டுக்கும் நான் சொல்லுவேன், இவங்களுக்கு செவ்வாய் இல்லை, அவர்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிறத எடுத்து காட்டி, ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் வந்து கொஞ்சம் பாமர மக்கள் வில்லேஜில் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ அவர்களுக்காக நான் பஞ்சாங்கத்தை எடுத்து காட்டி, இங்கே பாருங்கள், இந்த லக்னம், அதாவது விருச்சிக லக்னம், சிம்ம லக்னம், கடக லக்னம், இல்லை சிம்ம ராசி, விருச்சிக ராசி, மேச ராசி, மேச லக்னம், அதே போல் தனுசு, மீனம், இதெல்லாம் வந்துட்டு இந்த லக்னம் இந்த ராசிகளில் பிறந்தால் செவ்வாய் பகவான் வந்து இவர்களுக்கு பரிபூர்ண சுபகிரகமாக வருவதால் இவர்களுக்கு தீங்கு எதுவும் செய்வதில்லைன்னு அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து காட்டி அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். ஆனால்
நான் என்ன சொல்கிறேன்னா, செவ்வாய் இருந்தால் செவ்வாய் உள்ள மாப்பிள்ளையே கட்ட வேண்டும், ராகுகேது இருந்தால் ராகுகேது உள்ள மாப்பிள்ளையே கட்ட வேண்டும் என்பதற்கு வந்து நான் சொல்கிறதில்ல. ஏன்னா செவ்வாயோ ராகுகேதோ இருக்குதுன்னா அவர்களுக்கு சொந்தத்தில் திருமணம் இல்லை, இரத்த உறவுகளில் திருமணம் இல்லை. செவ்வாய் என்றால் ரத்தம். அப்போ செவ்வாய் தோஷம் இருக்கிற ஒருத்தருக்கு செவ்வாய் இல்லாத ஆளை கட்டலாம், அவர்கள் இரத்த சொந்தமாக இருக்கக்கூடாது. செவ்வாய் என்றால் ரத்தம் என்று பெயர். அப்போ இரத்த உறவுகளில் திருமணம் செய்யும் பொழுது இன்னைக்கு வந்துட்டு டாக்டருங்க என்ன சொல்கிறாங்க, ரத்தத்திலே வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தால் குறைபாடு உள்ள குழந்தை பிறக்குது, இல்லை குழந்தையே ஆகிறதில்லன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் செவ்வாய்க்கு செவ்வாயை கட்டணும்னு சொல்லி சொந்த தாய் மாமா இல்லை சொந்த அத்தை பையன் இப்படி ரத்த உறவுகளிலே கட்டினீங்கன்னா, செவ்வாய்க்கு செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு வந்து இந்த குழந்தை வந்து குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறப்பதை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு கண் வந்து சின்னதாக இருக்கும், ஒரு கண் பெருசாக இருக்குது. இன்னொரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா கண் அப்படியே ரெட்டிஷாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், கண் ரெட்டிஷாக இருக்கும். அப்படி வந்து அதெல்லாமே ஒரு ஸ்கின் டிசார்டர்னு பேர். அந்த ஸ்கின் ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்கும், ரொம்ப கருப்பாக. அப்படின்னும் போது அவர்கள் இரத்த உறவுகளே, அவங்க பாட்டி இரத்த உறவுகள், பாட்டியோட மாமியார் அவங்க வந்து ரத்த உறவு, அதே போல் இவங்க பையனுக்கு திருமணம் செஞ்சு ரத்த உறவு. அப்போ திரும்ப திரும்ப அதிலே கொடுக்கும்போது அப்போ செவ்வாய்க்கு செவ்வாயை கட்டுறோன்னு சொல்லிட்டு அந்த செவ்வாய் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரத்த உறவுகளை திருமணம் செய்யும்போது ஒரு குறைபாடு உள்ள குழந்தை இல்லாத தன்மையை இதெல்லாம் ஏற்படுத்துகிறது அப்படின்னு இன்றைக்கி சயின்ஸ் சொல்லிட்டுருக்கு. அப்போ செவ்வாய்க்கு செவ்வாயே கட்டாதீங்க. செவ்வாய்க்கு செவ்வாயை கட்டலாம், செவ்வாய்க்கு செவ்வாய் இல்லாத ஜாதத்தையும் கட்டலாம், ஆனால் அவர்கள் அசலாக இருக்க வேண்டும், சொந்தமாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, 7ஆம் இடத்துல வந்துட்டு செவ்வாய் உட்காரும்போது ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன செவ்வாய்க்கு வந்து செவ்வாயை கட்டக்கூடாதுன்னு சொல்கிற, 7ல் போய் செவ்வாய் உட்காந்தா, செவ்வாய் என்றால் போகக்காரகன், வீரியம் அதிகம் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு, அதற்கு ஈடு கொடுக்குற மாதிரி ஒரு பையனுக்கு வந்து 7ல் செவ்வாய் இருக்கிற ஒரு பையனை கட்டினாதான் அவங்க தாம்பத்திய வாழ்க்கை வந்து ஒற்றுமையாக இருக்கும். இல்லைனா பையன் வந்துட்டு கொஞ்சம் வீரியம் குறைவாக இருந்தால் அவர்களுக்குள்ள இன்றைக்கி தாம்பத்திய வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் 20 நாள் 15 நாள் எல்லாம் அந்த பெண் விட்டுட்டு போகிறாங்க. நீ எப்படி செவ்வாய் இருக்கிற ஜாதத்துக்கு செவ்வாய் இல்லாத கட்டலாம் அப்படின்ட்டா. இப்போ ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டும். தைரியம் வீரியம் என்பது வந்து 7ஆம் இடம் மட்டுமே அல்ல, 3ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும். தைரியம் வீரியம் அப்படின்னு பேர். 3ஆம் இடம் கெட்டு போயிட்டு 7ல் செவ்வாய் இருந்தாலே வேலை செய்யாது. ரெண்டாவது வந்துட்டு 7ஆம் இடத்தை பார்க்கணும், மூன்றாவது 11ஆம் இடத்தை பார்க்கணும். இது வந்து காம திரிகோணங்கள்னு பேர். அப்போ 3, 7, 11 வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த அதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அந்த இடத்தை சுப கிரகங்கள் பார்க்கிறது. அப்படின்னும் போது அந்த 3, 7, 11 திதி சூன்யத்தில் மாட்டல. இப்போ 7ல் செவ்வாய் இருக்குது, 7ல் செவ்வாய் இருக்குது, 2 பேருக்கு செவ்வாய் தோஷம் சரியாக போச்சுன்ட்டு 7ஆம் இடம் திதி சூன்யத்தில் மாற்றிய ஒரு ஜாதகத்தை இணைத்தால் திருமண வாழ்க்கை சூன்யம்னு பேர், திருமண வாழ்க்கை சிறப்புலன்னு பேர். அப்போ ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டும். இங்கே வந்துட்டு செவ்வாய்க்கு செவ்வாயை கட்டணும், ராகுகேதுக்கு ராகுகேதை கட்டணுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு அபத்தமான விஷயமாக நான் பார்க்கிறேன். அப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு தோஷம் உண்டு. அப்படி இப்போ செவ்வாய் தோஷம் உரித்தான நட்சத்திரங்கள் என்ன? நட்சத்திரங்கள் இது முருகர் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். செவ்வாய்க்கு அதிபதி முருகர். முருகர் பிறந்த நட்சத்திரம் என்ன? கிருத்திகை, ஆடி கிருத்திகைன்னு சொல்லுவோம், கிருத்திகை நட்சத்திரம். ரெண்டாவது, இந்த கிருத்திகை நட்சத்திரம் மட்டுமல்ல, நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஒரு சில நட்சத்திரங்கள் செவ்வாய் தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள்னு சொன்னால் அவர்களுக்கு என்ன ஆகுன்னு சொன்னால் போன் ஃப்ராக்சர், கையில் காலில் உடம்புல அடிப்பட்ட தழும்பு உண்டுன்னு சொல்கிறேன். அப்போது சனி பகவான் ஒரு கால் அங்கீனம் கொண்டவர், அவர் பிறந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். காலத்தால் பெயர் புகழ் அழியாதவர்களெல்லாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறப்பார்கள். எம்ஜிஆர் ஆகட்டும், அவர் வந்து ஒரு நல்ல அந்த வெயிட்டெல்லாம் தூக்கி ஒரு டைம் கால் மேலே போட்டு போன் ஃப்ராக்சர் அவருக்கு. அதுபோல் ராவணேஸ்வரன், சனி பகவான், 2 ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர்கள் சனீஸ்வரன், ராவணேஸ்வரன், பெயர் இவர்கள் காலத்தால் அழியாது. அதுபோல் வந்து மதுரை வீரன், மாறுகால் மாறுகை வாங்கப்பட்ட, அப்போ துண்டு எலும்பு வந்து துண்டுன்னு பேர். அதே போல் கருவறுத்து கொண்டாங்க மாசாணியம்மன், இவர்களெல்லாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தாங்க, இவங்க பேரெல்லாம் காலத்தால் அழியாது. இந்த மாதிரி ரேவதி நட்சத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். ஆண்டாள் வந்து மண்ணிலிருந்து கிடைக்கிறாங்க, அவங்க வந்துட்டு பூத்தோட்டத்தில் பூ பறிக்கிறதுக்காக போகும்போது மண்ணில் கிடைக்கிறாங்க. அப்போ மண் பூமிக்காரகன் செவ்வாய் அப்படின்னு சொன்னோம். அப்போ பூரம் நட்சத்திரம் செவ்வாய் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். அதே போல் மூலம் நட்சத்திரம், நிறைய சித்தர்கள் பிறந்த நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். அப்போது இந்த 4 நட்சத்திரங்களுக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது முருகருடைய பரிபூர்ண ஆசி அருள் பெற்ற நட்சத்திரங்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள். என்னைக்கு ஜெயிப்பாங்கன்னா, அந்த அப்பாவுடைய ஊர் தாத்தாவுடைய ஊர், அப்பாவுடைய சொத்து தாத்தாவுடைய சொத்து விட்டு வெளியில் வரணும். ஏனென்றால் முருகர் மாம்பழத்துக்கு அண்ணனோட சண்டை. அப்போ இந்த 4 நட்சத்திரக்காரங்களை எடுத்து பாருங்கள், அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா பங்காளிங்க உதவி அவங்க அப்பாவுக்கும் இருக்காது, அவங்களுக்கும் வராது.
பெண்களாக இருந்தால் இவர்களுக்கு ரத்தத்தில் ஹீமோகுளோபின் ரத்த சிவப்பணுக்கள் குறைவு அப்படின்னு பேர். அவங்க ரெகுலராக வந்துட்டு இந்த பேரிச்சம்பழம், மாலம்பழம், அயன் டேப்லெட், கீரைகள் வந்து அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கணும் இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால். அடுத்து இவர்கள் ஜெயிக்க பிறந்தவங்கன்னு பேர். அப்பா சொத்தை விட்டு வெளியில் வரணும். ஏன்னா முருகர் கோச்சிட்டு பழனிக்கு வந்துட்டாரு அப்படின்னும் போது இவர்களும் அந்த இடத்த விட்டு என்னைக்கு வெளியில் வராங்களோ அன்னைக்கு ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே செவ்வாய் தோஷம் வேலை செய்யும். இந்த 2, 4, 7, 8, 12 இருக்கிறத பற்றி யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. செவ்வாய் தோஷம் குறித்த தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார். மிக்க நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே பகிர்ந்துக்கிட்டார் இல்லையா? அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.